சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் புளிக்குழம்பு பண்ண போகிறோம். எதையும் வறுத்து அரைக்கணும்னு அவசியமே இல்லை. பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு பண்ண போகிறோம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், நல்லா கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காரமாயிடும். இது மாதிரி ஓரளவுக்கு திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் 1 டீஸ்பூன் போடணும். இதான் ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது பச்சை மிளகாய் எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். தக்காளி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் சுண்டைக்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். கடலைப்பருப்பெல்லாம் போட்டுக்கிறதுனால சாம்பார் தூளில் நல்லா திக்காக வரும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போது வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் மூடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் பிடிக்காதுங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு பேலன்ஸை கொடுக்கும், புளிப்புக்கும் அந்த இனிப்புக்கும். சாதம், சிறுதானியம், இட்லி, தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும்.